கொஞ்ச நாளாக தாங்க முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற செம்பருத்தி தலை மருதாணி தலையெல்லாம் வச்சு ஒரு ஹேர் பேக் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து பச்சையை அரைச்சி தேய்க்காதீங்க சிஸ்டர், இந்த இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால ஹேர் ஆயில் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஒரு 1/2 லிட்டர் பாக்கில் எடுத்துக்கிட்டாங்க. மருதாணி தலையும் செம்பருத்திலையும் நல்லா வாஷ் பண்ணி உணர விட்டதுக்கு அப்புறங்க நல்லா காஞ்சு வர டைமில் செம்பருத்தி பூ ஒரு 10 பூவாட்டை போட்டுக்கிட்டாங்க. இது 2 நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்த பூவுங்க. பூ கம்மியாக தான் இருந்தது, அதனால இந்த அளவுக்கு தான் போட்டுக்கிட்டாங்க. செம்பருத்தி பூவை எண்ணெயில் போடங்காட்டிங்க அதில் இருக்கிற லீஃப் எல்லாம் நல்லா ஏர் போய் மேலே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வேப்பந்தலை நல்லா ஒரு கையளவுக்கு போட்டுக்கிட்டுங்க செம்பருத்தி தலை மருதாணி தலை இதெல்லாமே உள்ளே போட்டுங்க நல்லா சிம்மிலேயே ஒரு 20 நிமிஷம் பாக்கில் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து இந்த தலையோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வந்துருங்க. கையில் போட்டிருக்கிற தலையெல்லாம் ஓரளவுக்கு சலசலன்னு வந்துருங்க. அந்த அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விட்டாலும் உங்களுக்கு தலை வந்து கருகின மாதிரி ஆயிரு. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஹேர் ஆயில் வந்து நான் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. இதில் வந்து இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியலைங்க. அப்படி யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன்.